பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 8. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் வசனம் 8. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அது முடிவு நல்லது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் பாக்கியவான். உத்தமன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். வார்த்தையை அனுப்பி ஜனத்தோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முடிவு நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முடிவு நல்லது. The Salvation Army என்கிற ஒரு நிறுவனம் உண்டு. அந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் வில்லியம் பூத். எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற மோசம் போனவர்களை தன் மார்போடு சேர்த்தணைத்து சால்வேஷன் என்ற ஒரு அடிப்படையிலே இலக்கை வைத்து ஒரு தேசத்தில் சாதாரணமாய் தொடங்கின ஊழியம் இன்றைக்கு 138 நாடுகளில் அது பெருகி இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளிலும் நாம் வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. 2025 என்ற ஒரு ஆண்டு, கொரோனா இல்லை, எர்த்குயிக் இல்லை, சுனாமி இல்லை. இந்த ஆண்டு ஆண்டவர் நமக்கு தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஆண்டில் சில சுனாமிகள் உங்க வாழ்க்கையில் வந்துச்சு. சில எர்த்குயிக் போல சில பிரச்சனைகளை நீங்கள் பேஸ் பண்ணீங்க. ஆனால் இந்த ஆண்டு சில உயர்வுகள், எதிர்பார்த்திராத நன்மைகள் உங்க கையில ஆண்டவர் தந்து அழகு பார்த்தார். இந்த ஆண்டை தொடங்கும் பொழுது கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சாராம்சம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் 100% அதை வாங்கி அனுபவித்திருக்கிறீர்கள். என்ன வாக்குத்தத்தம்? என்ன வாக்குத்தத்தம்? உன்னை சிறந்திருக்க பண்ணுவேன். உங்க போதகர் உட்பட இந்த வாக்குத்தத்தத்தை உண்மையாக நேசித்தவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் உங்க கையில கர்த்தர் கைமாறி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆண்டு தொடங்க சொல்ல, இந்த ஆண்டுல என்னதெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதா என்ற கேள்விக்குள்ளே இருந்த உங்களை இன்னைக்கு ஒரு பாடலை பாடினோம். ஒவ்வொரு நொடி பொழுதிலும், ஒவ்வொரு வாரங்களிலும், ஒவ்வொரு மாதங்களிலும் 12 மாதங்களை ஒரு காரியத்தை இந்த நாளில் இந்த ஆண்டை தொடங்கின பொழுது அது அற்பமாய் நடக்குமா நடக்காதா என்று அந்த தொடங்கின இந்த ஆண்டை, இந்த ஆண்டினுடைய முடிவில் நம்ம வந்திருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ஆண்டை கர்த்தர் முடிக்க அது நல்லதாக்கி இருக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் எந்த சூழ்நிலையிலே ஏன் எழுதினார் என்றதை விளக்கி இந்த காலையிலே ஒரு 4 வசனத்தை சொல்லி உங்களுடைய கூடாரங்களுக்கு இந்த அன்பின் விருந்து ஆராதனையிலே கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஞானிகளில் ஞானியாகிய சாலமோன், அவரை விட இனி ஒரு ஞானி தோன்றதில்லை, இனி தோன்ற போகிறது இல்லை என்று the word of God மிக தெளிவான காரியத்தை படிப்பிக்கும் பொழுது, உலகத்தில் தான் அனுபவித்தது, தான் கண்டது, தான் ருசித்தது, தான் வாழ்க்கையில கையில வைத்தது எல்லாம் மாயை 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 என்று சொல்லி
தன் வாழ்க்கையில எதெல்லாம் மாயை என்று சொல்லி ஒரு நீண்ட பட்டியலை சலோமோன் என்கிற ஞானிகளில் ஞானி தேவ பாதத்தில் 1 by 1 அவர் விவரித்து சொல்லுகிறார். அதில் ஒரு காரியத்தை அவர் மென்ஷன் பண்ணுகிறார். விருந்து வீட்டுக்கு செல்வதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு செல்வது நல்லது, அங்கே ஒரு மனிதனுடைய முடிவை காணலாம். வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 11, 12 அதிகாரத்தை நீங்க வாசிக்க சொல்ல நம்முடைய கண்ணுக்குள்ள பார்வை குறையும் என்றும் செவித்திறன் குறையும் என்று இந்த இயந்திர கல்ல அரைக்கிற இந்த 32 பல்லு ஒரு பல்லு இல்லாமல் வெளியில வரும்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லி அந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கேட்கிறாரு, இந்த ஆண்ட ஆரம்பமாய் அற்பமாய் ஒரு நிர்விசாரமாய் நீங்களும் நானும் தொடங்கி இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டை நாம் நிறைவு செய்ய போகிறோம். கர்த்தர் அந்த ஆண்டின் நிறைவை பார்த்து சொல்கிறாரு, உங்களுடைய இந்த ஆண்டினுடைய முடிவு உங்களுக்கு நல்லதா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு முதல் இனி உள்ள நாட்களில் ஆண்டவர் இந்த ஆண்டில் உங்களுக்கு செய்ததை தேங்க் காட்னு சொல்லி ஒரு பட்டியல் இடும் பொழுது 31ஆம் தேதி இரவில் உங்களுக்கு சாட்சியை பங்கிடும் பொழுது உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சொல்வீர்கள், 2025 என்கிற ஆண்டு எனக்கு நல்லதா இருந்தது என்று உங்க வாய் சொல்ல போகிறது. அதனால் இன்னைக்கு காலையில நல்ல ஒரு ஆராதனையை கத்த தந்தார், ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டவர் தந்தாரு, ரொம்ப சந்தோஷம். நல்ல கர்த்தருக்கு என்று கொடுக்க உங்கள் கைகளை திராணி உள்ளதாக ஆண்டவர் மாற்றினார், ரொம்ப நல்லது. ஆனால் இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம முடித்து ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரே, உன்னுடைய எல்லா நிலைகளிலும் உன்னுடைய முடிவு நல்லதா இருக்க வேண்டும். சோப் சூப் சால்வேஷன் என்று ஒரு சாதாரணமாய் தொடங்கின ஊழியம் இன்னைக்கு உலக அளவில் நம்முடைய மாவட்டத்தையும் அது ஆளுகை செய்து நிரப்பி இருக்கிறது, மறந்து விடக்கூடாது. நீங்கள் படிப்பிலே இந்த ஆண்டு அற்பமாய் இந்த படிப்பை தொடங்கி இருக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்க்கையை அற்பமாய் தொடங்கி இருக்கலாம். உங்கள் வேலைகளை அற்பமாய் தொடங்கி இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டை ஆண்டவர் நிறைவு செய்யும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆண்டை கர்த்தர் உங்களுக்கு தந்ததற்கு நல்லதென்று சொல்ல வேண்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடையும், சமாதானமற்றவர்களுக்கு சமாதானத்தையும், இழந்து போனதை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்க கையில தந்து இந்த ஆண்டை தந்ததற்கு நன்றி நல்லதுன்னு எத்தனை பேர் சொல்லுதீங்க? என்னுடைய பெரிய சந்தோஷம் என்னன்னா, சிலருடைய கடன்களை ஆண்டவர் இந்த ஆண்டு அடைச்சாரு. வாடகை வீட்டில் இருந்தவர்களை ஆண்டவர் சொந்த வீட்டுக்கு கர்த்தர் கொண்டு சேர்த்தார். சமாதானத்தை இழந்தவர்களுக்கு சமாதானத்தை தந்தார். இழந்து போன சகலத்தையும் ஆண்டவர் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். இப்போ அதே ஒரு கான்செப்ட்ல ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தையிலே உங்களை வழி நடத்த ஜபத்தோடு நிற்கிற யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 7 திருப்பிக் கொள்ளலாமே. யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கிறது. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். அதுல 2 காரியத்தை இந்த யோபுவின் புத்தகம் ஹானர் பண்ணுகிறது. உம்முடைய ஒரு ரெஸ்பெக்டான வேர்டு, வார்த்தை. உம்முடைய உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய, இது எல்லாரும் உங்களை பார்த்து சொல்ல, பக்கத்தில் கைப்பிடிச்சு, உம்முடைய இந்த ஆண்டு தொடக்கம் அற்பமாயிருந்திருக்கலாம். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உம்முடைய முடிவு ஒரு சம்பூரணம். இன்னைக்கு ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், இந்த இடத்துல கால் ஊன்றின ஒருவனை ஆண்டவர் வெட்கப்படுத்தினதில்லை.
இந்த ஆண்டு என் வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தின் ஆண்டு. காரணம், ஒரே திருச்சபையில 3 பேரை கொண்டு ஆராதித்த இந்த திருச்சபை. நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. இங்க பக்கத்துல ஒரு திருச்சபையில நம்முடைய மக்கள் 40 பேர் அமர்ந்திருந்தாலும் இந்த திருச்சபையை ஆண்டவர் கைவிடல. இந்த சபையை வெட்கப்படுத்தல. இந்த சபையை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அதைவிட உங்க போதகரையும் குடும்பத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு காலையில் நிறைந்த இடத்திலிருந்து சொல்கிறேன், 25 ஆண்டுகள்ங்கிறது சாதாரணம் அல்ல. என்னுடைய 26வது வயதில் இந்த ஊருக்கு வரும்பொழுது இப்படிப்பட்ட நண்பர்கள் உறவுகள் இல்லாத ஸ்தானத்தில் இந்த தேசத்தில் என்னுடைய ஆயுசு நேர் பகுதியை இந்த தேசத்தில் செலவிட, இந்த தேசம் ஊழியத்தில் அங்கீகரிக்கப்பட, ஊழியக்காரன் என்ற நிலையில பல இடங்களில் தேவன் எல்லைகளை விரிவுபடுத்தினார். அதனால் உங்கள் வாழ்க்கையை இன்னைக்கு அற்பமாய், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அற்பமாய் நினைக்காதீங்க. உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருக்கும். இந்த ஊரில் வாடகை வீடு தான் ராஜன் பாஸ்டருடைய துவக்கம். நடைப்பயணம் தான் ஊழியத்தின் துவக்கம். அதற்கு பின்புதான் சைக்கிளும் பைக்கும் காரும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் உங்க போதகரை உயர்த்தினார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்க நிலைமைக்கு வித்தியாசத்தை உண்டாக்கி உங்கள் நிலைமைகளை மாற்றி உன்னதத்தில் கொண்டு வந்து ஒரு முடிவை எல்லாருக்கும் என்ன ஆக்க போறாரு? சம்பூர்ணமாக்க போறார். விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ அதே வேத பகுதியை திருப்பி உங்களுக்கு சொல்ல போறேன். இதே பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை உங்களுக்கு சொல்லாம நான் போனா என் மேல அந்த குற்றம் சுமரும். பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன். நான் இந்த பிரசங்கத்தை ஃபர்ஸ்ட்ல எங்க பிரசங்கம் பண்ணோம்னா இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு பண்ணேன். அவர் அறையில சொல்லுங்க, எப்ப பண்ணேன்? ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னேன். அடிக்கடி சொல்லுவேன், இந்த வீடை டெடிகேட் பண்ண சொல்ல முந்தின நாள் நான் ஜெபம் பண்ணினதை நான் அடிக்கடி உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுவேன். ஆண்டவர், இந்த வீடு ராஜன் பாஸ்டர் தான் கட்டப்பட்டது என்ற பெருமை எனக்குள்ள வரக்கூடாது என்று ஒரு ஜெபம். இந்த வீட்டில் என்னையும் என்னுடைய துணைவியாரையும் என் 2 பிள்ளைகளையும் இந்த வீட்டில் வச்சிரே. இது நிமித்தம் உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு ஊரறிய உலகம் அறிய இந்த ஊழியக்காரனை ஆண்டவர் பல நிலைகளில் பயன்படுத்தும் பொழுது இன்னைக்கு வர மனசாட்சியோடு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எனக்கு சொல்ல முடியும், எனக்கு பெருமை இல்லை. எந்த ஊழியக்காரனாவது விசுவாசிகளோடு எந்த வேலையும் செய்வாரா? ஆனால் இன்னைக்கு காலை வர உங்களில் ஒருவனாக வேலை செய்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் மாத்திரம்தான் கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவேன் அல்லாமல் வேறொரு இடத்தில் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதில்லை. இது எனக்கு தந்த ஹானர், எனக்கு தந்த அதிகாரம் என்பதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். படிப்பை வச்சு பெருமை வருதா? இல்லை பைபிள் இத்தனை வசனம் தெரியும்னு சொல்லி பெருமை வருதா? இல்லை என்னை விட எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இந்த ஆரம்ப காலத்தில் சொன்னார், பாஸ்டர் ஆலங்குளத்து இங்கிட்டு என்னை விட பாடுறதுக்கு ஒருவன் இல்லைன்னு சொன்னார். இல்லை நான் தான் பெரிய பாட்டுக்காரன்னு சொல்லி, எனக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்க தெரியும்னு சொல்லி பெருமை உங்களுக்குள்ள இருக்கிறதா? இல்லை எங்கள் வீட்டில் தான் சர்ச்சில் எல்லாரை காட்டில் உள்ள ஜுவல்ஸ் கூட இருக்கிறது, நாங்கள் தான் இந்த ஊரில் பணக்காரன்னு சொல்லி மேன்மை உங்களுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லணும், ஆண்டவரே, பூமியில் ஒருவன் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. இன்னைக்கு நம்ம சர்ச்சில் நல்ல படித்த மாஸ்டர் டிகிரி படித்தவங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நான் லிட்டோக்கல் இன்ஸ்டிடியூட் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் படிப்பை வச்சு உங்களுக்குள்ள ஒரு மேட்டிமை வந்து விடக்கூடாது. உங்களுக்கு தந்த தாளந்தை வைத்து உங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்து விடக்கூடாது. சபையோடு ஆண்டின் கடைசி மணித்துளிகளில் கர்த்தர் சொல்லுதாரு, நீ பெருமை உள்ளவனை பார்க்கிலும் யாரா இருக்கணும்? பொறுமை உள்ளவனாயிருக்க வேண்டும்.
சிலவங்களாம் விருந்தாளி வந்தாச்சுன்னா டென்ஷன்ல பகுதி ஜீவன் போயிடும். அல்லேலூயா. உங்களை சொல்ல, நீங்கள் கண்மணிகள். ஒரு தண்ணி இல்லாத கிணத்துல ஒரு கழுதை விழுந்துட்டு, இன்னைக்குள்ள டெக்னாலஜி ஒன்றும் அன்னைக்கு இல்லை. ஒருவர் நினைச்சாரு, இந்த கழுதையை எப்படி லிஃப்ட் அப் பண்ணி வெளியில கொண்டு வருவது. ஒரு கடைசி ஒரு புத்தியை அதில் உபயோகித்தார். மண்ணை இந்த கழுதைக்கு மேலே போட சொல்ல, கழுதை என்ன செய்யும்? இப்படி கொடையும். இப்படி ஒவ்வொரு மண்ணு விழும் பொழுது அது தன்னுடைய மேலே விழ சொல்ல அது தட்டி தட்டி ஈஸியா அந்த குழியிலிருந்து வெளியில வந்ததா. அதுக்கு ஒன்றும் பெருமை இல்லை, ஏன் மேலே இவன் மண்ணை போட்டான். இன்னைக்கு பல இடத்துல உங்களை தூற்றுவார்கள், உங்களை ஏளனமாய் பேசுவார்கள். ஆனாலும் நீங்கள் உதறிவிட்டு தேவ சமூகத்தில் ஓடுவீர்கள் என்றால் குழியில கிடந்த ஒன்றை தேவன் உயரங்களில் கொண்டு செல்வார். இன்னைக்கு காலையில் சங்கீத தியானம் அநேகருக்கு இந்த மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகலை. காரணம், நீங்கள் லேட். நீங்கள் எவ்வளவு லேட் ஆகுறீங்க, உங்கள் காரியத்தில் கர்த்தர் லேட் ஆக்குவார். ரொம்ப தெளிவாக சொல்லுகிறேன். இன்னைக்கு காலையில் எங்கே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பொறுமையை தற்காக்கிறீங்களோ, வேலையை தற்காக்கிறீங்களோ, படிப்பை நீங்கள் தேவ பாதத்தில் உங்களை பொறுமை உள்ளவனாக மாறுகிறீங்களோ, உங்களை உன்னதங்களில் கொண்டு வருவார். ஒரு இடையனை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்க்கதரிசி வந்த ஸ்தானத்தில் இடையன் என்கிற மேய்ப்பன், எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் நான் பாவத்தில் கற்பம் தரித்தேன், இனி நான் உங்க பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதியற்றவன் என்று ஒப்பரவாய் கர்த்தர் பாதத்தில் வந்த பொழுது அவன் சொல்கிறான், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதையும் என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் பரலோகத்தின் தேவன் கேட்டு, அவனுடைய பொறுமையான ஜெபத்தை கேட்டு, ஆண்டவர் யோபுவை உத்தமன் என்று சொன்னது போல இந்த தாவீதையும் அவர் உத்தமன் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்லுதாரு, ஒரு காரியத்தின் தொடக்கம் அற்பமானாலும் அதன் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எதிர்பார்த்த அளவு சில சம்பூர்ணம் வரலன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அதை தருவதற்கு கர்த்தர் பாதத்தில் காத்திருக்கிறவர்களாக, ஓடி போகிற யோனாவை போல ஓடி போகிறவர்களாக மாறக்கூடாது. மீனில் வைத்து விட்டாலும் அவனை பிடிச்சு தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவார். கடைசியாக ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நினைப்பூட்டி உங்களிடத்திலிருந்து தேவ சமூகத்தில் விடைபெற ஜெபத்தோடு நிற்கிறேன். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 6. வெளிப்படுத்தின விசேஷம் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிற நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். கரங்களை தட்டி பக்கத்தில் சொல்லுங்க, இனி ஒரு வாரத்தில் இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு. உண்மைதானே? நான் போய் சொல்லலே. அல்லேலூயா. முடிஞ்சு போச்சு. 52ல் இனி 1 தான் இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன், எல்லாரும் கவனிக்கணும். இந்த 51 ஞாயிற்றுக்கிழமையில் பிரசன்ட்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் எத்தனை பேரால் கை தூக்க முடியும்? ஒரு கை உயருது, 2, 3. இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் போதகர் ஐக்கியத்தினுடைய மீட்டிங்கில் சொன்னேன், பாஸ்டர்ஸ் எப்போமாவது டைம் இருந்தா என் வீட்டில் வைத்திருக்கிற ஒரு சூல்கேஸை நீங்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னேன். அந்த சூல்கேஸ்
எந்த இடத்திலும் இருந்ததே இல்லை. அது ரேஷன் கடைக்கு வேலைக்கு போச்சு. அந்த சூட்கேஸ் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு, அந்த சூட்கேஸ் ஷியோன் என்கிற ஹோட்டல் என்கிற கொடைக்கானலுக்கு போச்சு. அந்த ஹோட்டல் திரும்பி பீர்மேட்டுக்கு வந்துச்சு. அந்த அதே சூட்கேஸ் தான் செங்கோட்டைக்கும் வந்துச்சு. 26 ஆண்டுகள் முடிந்து 27வது ஆண்டிலையும் இந்த சூட்கேஸ் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு அல்லேலூயா. ஏனென்றால் அண்டியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. ஒருவேளை எங்கள் ஆயுஷ்காலத்துக்கு பின்பு கர்த்தருடைய ராஜ்யம் வர பிந்துமையானால் ஒரு சரித்திரம் பாசராஜனில் இருந்து இந்த தேசத்திலிருந்து எழுதப்படும். ஆயிற்று. அண்டியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இந்த திருச்சபை இந்த ஆண்டு வரையும் நம்ம விரும்பினதுபடி வளரலன்னு. இல்லை, இந்த திருச்சபை உலக அளவில் இந்த திருச்சபை ரீச் ஆகியிருக்கிறது. ஒரு அல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த திருச்சபையினுடைய ஆரம்பம் அற்பமானாலும் தேவனுடைய ராஜ்யம் வர பிந்துமையானால் இந்த தேசத்தில் அறியப்படுகிற ஒரு திருச்சபையாக இந்த திருச்சபை உயர்த்துவார். ஆமென். இந்த எந்த கான்செப்ட்ல இந்த வசனத்தை இந்த யோவான் எழுதுகிறார் தெரியுமா? பத்மோ தீவுக்கு இவர் நாடு கடத்தப்படுகிறார். இவர் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். அந்த பத்மோ தீவுல எங்க பார்த்தாலும் எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். அந்த எலும்பு கூடுகள் இடத்துல என்ன பேச முடியும்? தன்னுடைய எந்த காரியத்தை சம்பாஷிக்க முடியும்? ஆனால் அந்த எலும்பு கூடுகளின் மத்தியில் அவன் ஆவிக்குள்ளானான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளானான். அவன் சரீரம் மாத்திரம் அந்த தீவில் கடந்துச்சு. அவனுடைய ஆவி நேர பரலோகத்திற்கு சென்று அவன் எழுதுகிறான். நான் கண்டதையும் நான் கேட்டதையும் எழுதுகிறது என்னவென்றால், சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். அவர் யார் என்றால் அல்பா. அவர் யார்? ஒமேகா. அவர் ஆர்? ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். இன்னைக்கு காலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவு எல்லா நிலைகளிலும் வளரலன்னு சொல்லி கவலைப்படுகிறீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற எட்டி பிடிக்க முடியலன்னு சொல்லி கையில் வந்தது நழுவினது என்று சொல்லுகிறீர்களா? இன்றைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறார், ஏவன் ஒருவன் என்னென்ன காரியத்திற்கு வளர வேண்டும் என்று தாகமாய் இருக்கிறானோ அவனுக்கு ஜீவ தண்ணீரை எப்படியா? இலவசமாய், என்ன இலவசமாய் கொடுப்பேன் என்று ஆவியானவர் உரைக்கிறான். ஒரு மனிதனை உங்களுக்கு பரிச்சயப்படுத்தி இந்த பிரசங்கத்தில் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சவுல் சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவம் என்கிற ஒரு மார்க்கத்தை அழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தவன், தமஸ்குருவிலே கமாலியினுடைய யூனிவர்சிட்டியில் படித்ததனுடைய பெருமை, ஓடின கப்பலினுடைய பெருமை, சன்னத்திரிய சங்கத்தினுடைய உறுப்பினர் என்ற பெருமை சவுலுக்கு இருந்த நேரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க, 9ஆம் அதிகாரத்தில் சடுதியில் வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. அவன் கேட்கிறான், யார் என்னை குருடாக்கினது? கர்த்தர் மறுமுனையிலே பேசுகிற, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமோ? நீர் யார்? அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற ஸ்தேவான் தேவனுடைய சமூகத்தில் கல்லறியும் பொழுது
ஸ்தேவானை உற்று பார்த்தவனை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், நீ, அவன் கேட்கிறான், நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. மறுமுனையில் ஒருவனிடத்தில் கத்த சொல்கிற, நீ நேர போய் தமஸ்குருவில் ஒருத்த இப்படி கண்ணு குருடனா இருக்கிறான், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு. இன்னைக்கு காலையில் கத்த கேட்கிறான், இந்த தொழுவத்தில் மந்தை பெருகுகிறது போல மந்தையை பெருக்க இந்த ஆண்டு முடிய போகுது. ஒரு புதிய ஆண்டை நீங்கள் எதிர்நோக்கி போகிறீங்க. உங்களுடைய பொறுப்பு என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். அவன் ஒரு சாதாரணமான நிலைகளில் இந்த தேவராஜ்யத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நீங்க இந்த பைபிளில் கடைசி பகுதியை நீங்கள் திருப்பும் பொழுது என்கிட்டலாம் இருக்கிற இந்த பைபிளில் கலர் பிரிண்டாக்கு கொடுத்திருக்கிறது. உங்க கையில் இருக்கிற பைபிளை ஒருவேளை நீங்க எடுக்க சொல்லாது, அது கருத்த கலர் தான் இருக்கும். பவுல் சஞ்சரித்த தேசத்தை நீங்கள் வீட்டில் போய் அந்த வரைபடத்தை வாசிக்கணும். இன்னைக்கு ஃப்ளைட்டில் சஞ்சரித்து விடலாம், ஹெலிகாப்டரில் சஞ்சரித்து விடலாம், ஊழியக்காரர் கப்பலில் சஞ்சரித்தலாம், விரைவாய் பயணிக்கிற ரயிலில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த மார்க்கம் ஒன்றும் இல்லாமல் இருந்தும் பல சபைகளை ஸ்தாபித்து தன்னுடைய கையில் நஷ்டமான சில நிருபங்கள் போனாலும், கப்பல் சேதத்தில் சிறையில் இருந்த நேரத்தில் பல நிருபங்கள் வெளியில போனாலும், 14 நிருபத்தின் உடையவனாய் 66 புத்தகத்தில் 14 புத்தகத்தினுடைய எழுத்தாளனாய் அற்பமாய் தொடங்கின இந்த ஊழியத்தை உலகத்தில் பைபிள் கேரக்டர்ஸில் யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை பவுல் எழுதி தீர்க்கிறார், என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். இந்த ஆண்டில் கர்த்தருக்காக நீங்கள் எப்படி பயன்பட்டீர்கள் சோதிக்க வேண்டும். சொந்த குடும்பத்துக்காக நீங்கள் எப்படி பயன்பட்டீர்கள்? உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டீர்கள்? கடைசியாக உங்க திருச்சபைக்கு இந்த ஆண்டில் எப்படி பயன்பட்டீர்கள் என்று கர்த்தர் கேட்டு, இந்த 25 ஆண்டுகளில் உங்களுடைய இந்த திருச்சபையோடு உள்ள பார்ட்டிசிபேஷன், ஒத்துழைப்பு எப்படி இருந்ததென்று அனலைஸ் பண்ணி, யோபுவினுடைய புத்தகம் நம்ம வாசித்த திருப்பி அதே வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. 8:7 உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அது இந்த ஆண்டில் எப்பெல்லாம் ஆண்ட தாராரோ அப்பெல்லாம் நீங்க சொல்லணும், ஆண்டவரே ஒண்ணுமில்லாமல் தொடங்கினேன். ஆரியங்காவில் கல்யாணம்லாம் ஆகல, ராஜன் பாஸ்டருக்குடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் என்பது ஒரு மண்ணெண்ணெய் ஸ்டவ். தெரியுமா? இன்னைக்கு மண்ணெண்ணெய் ஸ்டவ்வே கிடையாது. இன்னைக்குள்ள பிள்ளைகிட்ட கடை தெரியாது. ஒரு டியூபில் வருகிற மண்ணெண்ணெய். இடையில ஒரு சிஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்த பிரதருடைய ஆரம்ப காலம் ஒன்று ஓர்க்குமோன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஒரு பானை, அதை விட ஒரு சின்ன டீ போடுற ஒரு பானை, ஒரு அம்மி ப்ளஸ் இந்த ஓசு போட்ட என்னது ஸ்டவ். எங்கள் ஊரில் ஆண்டவர் எங்கள் பேரண்ட்ஸு எல்லா பிள்ளைகளுக்கும் செய்து போல எனக்கும் செய்து வச்சாங்க. நிறைஞ்ச இடத்துல சொல்கிறேன், ஒன்றையும் எடுத்துட்டு வராவிட்டாலும் கர்த்தர் இன்னைக்கு இந்த ஊழியத்தில் அநேகரை உதவி செய்ய நிலையில் இந்த கையை கர்த்தர் மாற்றினார். உம்முடைய துவக்கம். இப்போ கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தேகம் வரும், நம்மளை எல்லாம் எப்படி ஆண்டவர் நடத்துவார். இப்போ கல்யாணம் ஆனவங்க நினைப்பீங்க, இடம் நம்மளும் ஓடி பார்க்க முட்டி பார்க்க ஒன்றும் நடக்கலை. நடக்கும். ஒழுங்காக கர்த்தருடைய சமூகத்தில் எங்கே வரணும்? கர்த்தர் பாதத்தை வரணும். ரெண்டாவது எங்கே வரணும்? தேவாலயத்துக்கு வரணும். இந்த ஆண்டில் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தின் நாள். மேக்சிமம் எல்லா உபவாச கூட்டத்திலையும் என்னுடைய பங்களிப்பை ஆண்டவர் தந்தாராமே சொல்லுங்க. அது நிமித்தம் என் லைஃப்பில்
நான் எதிர்பார்த்திராத, நினைத்து பார்த்திராத நன்மைகளை ஆண்டவர் செய்தார். கன்க்ளூஷன் பண்ணுகிறேன். உம்முடைய துவக்கம், நல்லா கவனிக்கணும், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணத்துக்கு மேலே வேடே கிடையாது. ஆமாம் சொல்லுங்க. அதனால தான் ஒரு கடுகை ஆண்டவர் பார்த்து சொன்னார், இந்த கடுகு அளவு என்ன வேணும், அந்த கடுகு நீங்கள் ஒன்று உருட்டி பாருங்கள், அது பூரணமான ஒரு பொருள். அம்மாமாரே, நீங்கள் எல்லா நாளும் காலையில் நேரம் கிடைக்கச்செல்லாம் எடுத்து போடுகிற ஒரு பொருள் என்னது? கடுகு. அது சம்பூரணத்தை குறிப்பிக்கிறது. இந்த ஆண்டு உங்களை எல்லா நிலைகளிலும் சம்பூரணமாய் அவர் நடத்தி இருக்கிறார். வருகிற ஆண்டில் இதைவிட சம்பூர்ணமாய் நடத்துவார் என்று மனமாற வாழ்த்தி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் இரட்சகரே, உம்முடைய சத்திய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்தீர். இந்த வார்த்தை எங்கள் இருதயங்களில், எங்கள் சிந்தனைகளில் இது ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நிறைவேற கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். இப்பொழுது நல்ல சத்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட தம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது நல்ல நிலத்தில் இட்ட வித்து 30, 60, 100 மேனி கனி கொடுக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்டுக்கொண்ட தேவ வார்த்தையோடும், சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.